வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 14ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு நேரா அந்த பரமேஸ்வரிய பார்த்துட்டு, பாட்டி என்ன சொல்றீங்க, இவரு உங்க பேரனா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஐயோ அவசரப்பட்டு இப்படி உண்மையை உளறிட்டமே, சரி நம்ம தானே உண்மையை உளரணும், எப்படியாவது நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்ட்டு பரமேஸ்வரி கார்த்திய பாக்குறாங்க. கார்த்தி நேரா பாட்டிய பார்த்து முறைக்கிறாங்க. பாட்டி இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டீங்களே அப்படின்னு. பரமேஸ்வரி ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப நீ எனக்கு பேத்தி, அப்ப நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால அவன் எனக்கு பேர மாதிரி தானே, அதத்தாம்மா சொன்னேன். யாரா இருந்தா என்ன, எனக்கு பேர மாதிரி தானே நீ கல்யாணம் பண்றவன். அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு பாட்டி. உங்க பையன் கார்த்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலனாலும் நான் கல்யாணம் பண்ணிருக்கிற ஒருத்தனை நீங்க பேரனா ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. எங்க அம்மா மட்டும் இப்படி பிடிவாதம் பண்ணி இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்க பேரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன் பாட்டி இப்படி ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு கண் கலங்க பரமேஸ்வரி ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி கண் கலங்காதம்மா, உன் அம்மா என்னைக்கு தப்பான முடிவு எடுக்க மாட்டா, நீ அமைதியா இருமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி ஏன் விஷயத்துல அம்மா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே, ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே பாட்டி. அப்போ என்ன பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். இதை கேட்டதும் நம்ம பாட்டி சொல்றாங்க, அம்மாடி உங்க அம்மா உன்னை எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றியாம்மா. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க முடியாது. சாமுண்டீஸ்வரி கோவக்காரி தான், ஆனா அவ பொண்ணுங்களுக்கு தவறான வாழ்க்கை அமையணும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டான். இங்க பாரு, இவன் இந்த வீட்டோட டிரைவரா இருந்தாலும் இவனும் ஒரு வகையில நல்லவன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. இங்க பாருமா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீ இருக்கணும். ரேவதி சொல்றாங்க, பாத்தீங்களா பாட்டி பெண்களோட நிலைமைய, எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுனால, அதுவும் தான் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணாலும் அவன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு எப்படி இந்த சமுதாயம் நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது பாத்தீங்களா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, சரி வா, நீ வந்த விஷயத்த மறந்துட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப ரேவதி அந்த விருந்தெல்லாம் பார்த்துட்டு, பாட்டி எனக்காக இதெல்லாம் பண்ணீங்களா. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாதாயி, உனக்காக தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுப்பா அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா நம்ம ரேவதியும் கார்த்தியும் சாப்பிட்டு முடிச்சதோட அந்த இடத்துக்கு நம்ம மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் நேரா பாட்டியை பார்த்து, நீங்க எப்படி ரெண்டு பேரையும் பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அத்தை என்ன அனுப்பிவிட்டாங்க. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஓ இது நாடகமா அப்படின்னு. மயில் வாகனம் நேரா பாட்டியை பார்த்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பொருத்தமான ஜோடியா இருக்காங்கன்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. அப்பதான் பரமேஸ்வரி கேக்குறாங்க, யாரு இவங்கள பார்த்தாவா உனக்கு பொருத்தமான ஜோடியா இருக்குது, இவங்கள பார்த்தாவே நல்லா தெரியுது, ரேவதிக்கு கொஞ்சம் கூட இவனை பிடிக்காது, இவனுக்கும் ரேவதியை கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு பார்த்தாலே நல்லா தெரியுது, இவங்கள போயிட்டு பொருத்தமான ஜோடி அப்படிங்கிற. ஏப்பா ரேவதி, உனக்கு இவனை சுத்தமா பிடிக்காதுல்ல, என்னமோ நீங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி இங்க பாரு, இது நம்ம குடும்பத்தோட பிரச்சனை, நீ மட்டும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம தான் ரொம்ப அசிங்கப்படுவோம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ ஏன் ரேவதிய மிரட்டுற, அதான் ரேவதிக்கு அவன் கூட கொஞ்சம் கூட வாழ விருப்பமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே. அப்பதான் மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி பேசுறத பத்தியா, நீ இப்ப
அந்த பாட்டி சொல்றது பொய் அப்படிங்கறத நிரூபிச்சே ஆகணும். நீ ராஜாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கீங்க, நம்ம அம்மா வந்துட்டு தப்பு பண்ணல அப்படிங்கறது இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு இன்னைக்கு நிரூபிச்சே ஆகணும். பரமேஸ்வரி சிரிக்கிறாங்க. இங்க பாரு, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, உனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பமே இல்லை அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டவங்க இப்படி மிரட்டுவாங்க அப்படிங்கறதுக்காக நீ கண்டவனுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பேச, அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தியா ரேவதி எப்படி பேசுறத, எப்படி பேசுறத நம்ம குடும்பத்தை, இங்க பாரு உங்க அம்மா எடுத்த முடிவு தப்பு இல்ல அப்படிங்கறத இப்பவே இந்த பரமேஸ்வரிக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதிய நம்ம கார்த்திகே சாப்பாடு ஊட்டி விட சொல்றாங்க. கார்த்தி மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க இதெல்லாம் தேவையா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, பாத்துக்கோ. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்திய பார்த்து, இதுக்கு தானே நீ எதிர்பார்த்த அப்படின்ட்டு கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டதோட பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனம் இதை பார்த்துட்டு, பாத்தீங்களா ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு, இவங்களை போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி சரி நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் நல்லபடியா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. மயில் வாகனம் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. கார்த்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதி சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போறாங்க. ரேவதி சாப்பிட்டு முடிச்சுட்டு போறத பார்த்துட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி இது மாதிரி ரேவதி ரொம்ப பாவம்பா, பேசாப்புல அவகிட்டயாவது நம்ம உண்மையை சொல்லிட்டா என்ன, அட்லீஸ்ட் உன் மேல அவ ரொம்ப பெரிய தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கால, நீ கெட்டவன் அப்படின்னு, அதையாவது அவ கொஞ்சமாவது மாத்திப்பால. ஏன்னா அவ அன்னைக்கு என்ன சொன்னா, இது மாதிரி பாட்டியோட பேரனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னால, அவ என்னோட பேரனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமேப்பா. கார்த்தி சொல்றாரு, பாட்டி இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு சொன்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா முடியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாட்டி இப்போதைக்கு இத பத்தி வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ரேவதி இப்போதைக்கு என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. அந்த கோவமே அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிட்டா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா நீ சொல்றது சரிதான். கார்த்தி சொல்றாரு, சரி பாட்டி தாத்தா எங்க? பாட்டி சொல்றாங்க, அவர்தான் முருகன் கோவிலுக்கு போயிட்டாரே. எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான்ப்பா அவர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. கார்த்தியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, சரிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி இன்னுமாப்பா என் மேல கோவமா இருக்கா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி அந்த அளவுக்கு அத்தை அந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அதான் பாட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. பாட்டி சொல்றாங்க, சரி விடுப்பா, என்ன நடக்கணுமோ அதானப்பா நடக்கும். உடனே கார்த்தியை சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ ரேவதி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாலே இந்த குடும்பம் ஆல்மோஸ்ட் ஒண்ணு சேர்ந்த மாதிரி. ஏன்னா எப்படியும் அந்த சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இதை கேட்டதும் கார்த்தி சொல்றாரு, பாட்டி எனக்கு இப்போதைக்கு அதை பத்தின கவலை இல்லை, ரேவதிய எப்ப வேணும்னாலும் சமாதானப்படுத்திக்கலாம், அவகிட்ட சாமுண்டீஸ்வரி அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டாலே போதும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ ரேவதிய நீ கல்யாணம் பண்ணிருக்க, அவ கூட ஹாப்பியா வாழ்ந்து ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டியன்னா அவ சமாதானம் ஆகிருவா. கார்த்தி சொல்றாரு, பாட்டி இத பத்தி நீங்க பேசாதீங்க, அந்த மாய மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நான் ரேவதிக்கு ப்ரூவ் பண்ணிட்டாலே எனக்கு அது போதும், மத்தபடி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட பாட்டியும், சரிப்பா உங்ககிட்ட இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது, சரி ரேவதி எங்க போயிருக்கான்னு பாக்குறேன். கார்த்தி சொல்றாரு, சரி பாட்டி வீடு ஃபுல்லா என் போட்டோவா வச்சிருப்பீங்களே, போட்டோ எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரேவதி கிட்ட மாட்டிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து சரியா வச்சிருக்கீங்கல்ல. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏப்பா நீ வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே நான் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ரேவதி அங்க இருந்து பரமேஸ்வரி வந்து பாக்குறாங்க. பாட்டி அப்படின்னு பரமேஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுமா. ரேவதி கேக்குறாங்க, பாட்டி இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்பவும் அருமையா இருக்கு, ரொம்ப கலை நயத்தோட கட்டியிருக்கீங்க,
இத சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நேரமே எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு நிம்மதியா இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். பாட்டி, இன்னைக்கு நாள் ஃபுல்லா இங்க இருக்கவா? பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, இன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன, நீ நாளைக்கு கூட கிளம்பி போகலாம், எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி, வீட்டுல அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அதனால இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். உடனே பாட்டி சொல்றாங்க, சரிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி, இங்க தோட்டமெல்லாம் இருக்குல்ல, எல்லா இடத்தையும் நான் சுத்தி பாக்குறேன். பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டிய ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. உடனே பாட்டி கேக்குறாங்க, சொல்லுப்பா என்னாச்சு? அப்ப அவரு சொல்றாரு, தோட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனைமா, வந்து பாத்துட்டு போங்களேன். உடனே பரமேஸ்வரியும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு நேரா ரேவதியை பார்த்து, பாட்டி அம்மா, உன் தாத்தா இல்லைன்னா எல்லா வேலையும் எனக்கு தான் வருது, அவரு பாட்டுக்கும் உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டாரு. ஆனா இப்ப எல்லா வேலையும் என்கிட்டதான் வருது. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி வீடு ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம கார்த்தி ஒரு பக்கம் மயில் வாகனத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா கார்த்தி, என்னப்பா நீ இப்படி பண்ற? ஏதாவது ஒரு விஷயத்துலதான் ரேவதி கூட கொஞ்சம் க்ளோஸா பேசுறதுக்கு நேரம் வரும், அப்பதான் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக ஒரு பிளான நாங்க போட்டா, நீ பாட்டுக்கோ அதை கண்டுக்கவே மாட்டிக்கிற, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என்னோட இப்போதைக்கு முழு போக்கஸ் என்ன தெரியுமா, எப்படியாவது குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அத்தை எப்படியாவது தாத்தா பாட்டிய மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஃபுல் போக்கஸா இருக்கு. மத்தபடி நான் இப்போதைக்கு எதை பத்தியும் நினைக்கிற சூழ்நிலையில இல்ல. இதை கேட்டதும் மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நீ வேணும்னா முடியாதுன்னு சொல்லலாம், நீ வேணும்னா பாரு, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ரேவதி பின்னாடியே நீ சுத்த போற. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. மயில் வாகனம் சொல்றாரு, அப்படி நடக்கலனாலும் நாங்க நடக்க வைப்போம்ல அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. மயில் வாகனத்துக்கு ராஜராஜா போன் பண்றாரு. அப்ப மயில் வாகனம் போனை பார்த்துட்டு, என்னது மாமா போன் பண்றாரு, சரி கேப்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா என்னாச்சு? ராஜராஜா சொல்றாரு, சரி அங்க என்னாச்சு? ரேவதியும் கார்த்தி மாப்பிளையும் விருந்து சாப்பிட்டாங்களா? மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதோட ரேவதி கார்த்திகே சாப்பாடு ஊட்டி விட்டா தெரியுமா? இதை கேட்டதும் ராஜராஜோஜுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னப்பா சொல்ற? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா நாங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்ல, எப்படியாவது ரெண்டு பேரையும் வந்துட்டு சந்தோஷமா வாழ வச்சுட்டாலே போதும், அப்புறம் அத்தையால ஒண்ணுமே பேச முடியாது. ராஜராஜ சொல்றாரு, ஆமா மாப்ள. அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க ராஜராஜட்ட, யாரு அப்படின்னு. ராஜராஜ சொல்றாரு, மயில் வாகன மாப்பிள்ளதான் பேசுறாரு. உடனே சாமுண்டீஸ்வரி போனை வாங்கி, மாப்பிள்ள என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை, இந்த பாட்டி இருக்குல்ல ரொம்ப ஓவரா பண்ணுது, நீங்க என்னமோ வேலைக்காரன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால ரேவதி என்னமோ கார்த்திக் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழல அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசினா, நான் என்ன பண்ண தெரியுமா, ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்றாங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டிக்க சொன்னேன், ரெண்டு பேருமே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டாங்க தெரியுமா? இத பாத்துட்டு அந்த பரமேஸ்வரியோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே ரொம்ப கஷ்டமா போய்கிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு இத சொல்றதுக்காக தான் அத்தை போன் பண்ணேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் மாப்ள, இன்னும் எப்படியாவது அந்த பரமேஸ்வரிய எப்படியெல்லாம் வெறுப்பத்தணுமோ அப்படியெல்லாம் வெறுப்பத்துங்க, இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேணா இருந்து அந்த பொம்பளைய வெறுப்பேத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. இதை கேட்டதும் மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், இந்த பரமேஸ்வரி போதுண்டா சாமி, உங்க மாப்பிள்ள மாதிரி எங்கேயுமே நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, சாமுண்டீஸ்வரி சரியான முடிவுதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவ சொல்ற மாதிரி நான் பண்றேன். உடனே சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, அம்மா விருந்து சாப்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இல்லாம இதெல்லாம் நமக்கு தேவையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, ரோகிணி, இது எத்தனை வருஷ பகை அப்படிங்கிறது உனக்கு தெரியல, நான் எந்த அளவுக்கு புண்பட்டேன் அப்படிங்கறதும் தெரியல. இப்ப என் மாப்பிள்ள அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் அப்படி சமய இன்சல்ட் பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. அதனால ரோகிணி நீ அமைதியாயிரு, ரேவதி இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கே வரட்டும். இது கேட்டதும் ரோகிணியும் சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு போறாங்க. அப்பதான் நம்ம சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க, ரோகிணி சொல்றாங்க, இது மாதிரி ரேவதிய அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு அம்மா அனுப்பியிருக்காங்க. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சியாகி, என்ன ரோகிணி சொல்ற? ரோகிணி சொல்றாங்க, ஆமா நீங்க எங்க போயிருந்தீங்க?
அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தேன். அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இருந்திருந்தா தடுத்திருப்பீங்க, நீங்க பாட்டுக்கும் போயிட்டீங்க. பாவு ரேவதிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது, இந்த கிழவிதான் கார்த்திய கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்ட்டு கோவத்துல இருந்தா, ஆனா இப்ப இவனை வாலண்டியரா கூப்பிட்டு விருந்து வைக்கிறா. சரி, இது எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேரா சிவனாடிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, என்னது இப்பதான் சந்திரா நம்ம கிட்ட பேசிட்டு போனா, உடனே போன் பண்றா, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அந்த பரமேஸ்வரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, இது மாதிரி அவளோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்ட்டு வருத்தத்துல இருந்தா. கடைசி வரைக்கும் மண்டபத்துக்கு அவ பேரை வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் இந்த ரேவதிக்கும் இந்த ராஜா பயலுக்கும் கல்யாணம் ஆனிச்சு. அத பத்தி கூட அவ கவலைப்பட்ட மாதிரி தெரியல. என்னங்க, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் ஏதோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூட அந்த பரமேஸ்வரி இந்த டிரைவர் பையலையும் ரேவதியையும் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்கா. அது எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாகும்? எனக்கு என்னமோ இவ ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணுது. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சரி ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி வீடு ஃபுல்லா சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி, நம்ம ராஜி சேதுபதி, பரமேஸ்வரி 3 பேருமே ஒரே போட்டோல இருக்கிறத ரேவதி பாக்குறாங்க. பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி அந்த போட்டோவை பக்கத்துல போய் பார்த்துட்டு, இது என்னது, டிரைவர் ராஜா தாத்தா பாட்டி கூட இருக்காரு, என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த போட்டோவை பாக்குறாங்க. அப்ப வேலைக்காரமா ஒருத்தி வராங்க. வந்ததோட அவங்க கிட்ட, இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, ஏமா அதாம உங்களோட தாத்தா பாட்டி. ரேவதி சொல்றாங்க, அது தெரியுது, நடுவுல இருக்கிறது யாரு? அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா இவங்கதான் இந்த வீட்டோட பேரன், இவங்கதான் கார்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. கொஞ்ச நாள் வந்துட்டு போவாரு, இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு கல்யாணம் ஆகிட்டுன்னு உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக். ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு உண்மையா தெரியுமா இவருதான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரனா? அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இவருதான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன். இத மறைக்க முடியுமா? இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி இங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு வராங்க. பரமேஸ்வரி பாட்டி, கார்த்தி, மயில்வாகனம் எல்லாரும் நிக்க, ரேவதி அந்த போட்டோவை கொண்டாந்து போட்டு உடைக்கிறாங்க. இந்த போட்டோவை பார்த்ததோட பரமேஸ்வரி ஷாக் ஆகி ரேவதியை பார்க்க, ரேவதி கேக்குறாங்க, பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? என்ன நல்லா நீங்க எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. இந்த டிரைவர் ராஜான்னு சொல்லிக்கிட்டு இந்த கார்த்தி தான் இத்தனை நாளும் எங்க வீட்டுக்குள்ள இருந்தானா? எங்க அம்மாவும் இவனை மொத்தமா நம்பி இவனை நம்பிக்கை வச்சு ஏமல் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.